சீதா சுரேஷ் வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிர்துர கைத்தான் மருங்கிலுற பின்னி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபண்ணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள். சீதா சுரேஷ் வலையொலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்போ கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார். 13/2/2025 மாசி 1ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார். மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் மேற்கொள்வார். இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அவர் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மாசி மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய வக்ரத்தை நிறைவு செய்வார். அதே போல மாசி மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சமாவார். மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வக்ரம் ஆரம்பித்து 45 நாட்கள் வக்ரத்தில் இருப்பார். சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார். இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மகர ராசிக்கல்ல மகர ராசி பொறுத்தவரை இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் அமரக்கூடிய மாதம். 2ஆம் இடத்துல பாதசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சேர்ந்து சூரிய பகவானும் அமர்ந்து 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் பயணம் செய்து புதன் பகவான் நீட்சமாகவும் வக்ரமாகவும் பயணம் செய்து ராகு பகவானுடன் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய மாதம். அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பல்வேறு லாபங்களை 5ஆம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்படி எல்லாம் சேர்ந்து 7.5 முடியும் போது எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்துச்சு, 7.5 என்னை பாடாப்படுத்திட்டாரு, எனக்கு இப்போ நிறைய கொடுக்குறாரு என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சரியாக திட்டமிடுங்க. வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, நல்ல வேலை செய்கிற வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் புலம்பாதீங்க. இப்போ நீங்கள் சின்ன வருமானத்தில் வேலை செஞ்சால் தான் எதிர்காலத்தில் பெரிய வருமானம் வரும். அதனால் வேலை முக்கியம். வருமானத்தை பற்றி பொருட்படுத்தாமல், வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் உழைக்கும் போது வருங்காலத்தில் மிகப்பெரிய வருமானம் கிடைச்சிடும், மிகப்பெரிய பதவி கிடைக்கும். அப்படியாக நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் உண்டு. என்னென்னா வாகன யோகம் பெரும் மாதம். வாகனம் வாங்கலாம். ரொம்ப நாளாக இந்த 7.5 இந்த வண்டியை மாற்றணும்னு நினைக்கிற மாற்ற முடியல என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு வாகனத்தை புதிய வாகனமாக மாற்றுவதற்கு, புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பழைய வாகனத்தை சரி செய்து நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் மகரத்தில் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாகன யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு இல்லை பாடிகார்ட் முனீஸ்வரன் இந்த மாதிரி வக்ர தெய்வங்கள். ஏன்னா சுக்கிரன் வக்ரமாகிறார்.
பக்ரந்த இவங்களுக்கு போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்திலேயோ இல்லை வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்டத்திலேயோ வழிபட்டு வரும்போது வாகனத்தை சரி செய்து வாகனம் யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.